ஆடி மாசம் வர அமாவாசை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த ஆடி அமாவாசையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்ரு தர்ப்பணம் செய்யறது அப்படின்றது 6 மாசம் நம்ம பித்ரு தர்ப்பணம் செஞ்சதுக்கான பலனை தந்துரும். காசி விஸ்வநாதர் ஆலயத்துல போயிட்டு பித்ரு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க அப்படிம்போம். கயால போயிட்டு பித்ரு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க அப்படிம்போம். ஏன்னா ஒரு முறை காசி விஸ்வநாதர் ஆலயத்தையும் காசிலையும் கயாலையும் பித்ரு தர்ப்பணம் பண்ணா திரும்பி பித்ரு தர்ப்பணம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வம்சத்துல பித்ரு தர்ப்பணம் தொடர்ந்து கொடுக்கலன்னா புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தைகள் பிறக்கும், பித்ரு சாபம், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஆமா, இல்ல இப்போ ஒருத்தவங்க வச்சுக்கலாம். இப்ப அம்மா ஒரு தம்பதியினருக்கு 2மே பெண் குழந்தைங்க, இல்ல 3மே பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாரிசு கிடையாது. சோ அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். ஏன்னா அந்த கேள்வி மக்களுக்கு டவுட் இருந்திருக்கு. உண்மைமா, எத்தனையோ நாள் எங்க மூதாதையருக்கு நான் தர்ப்பணம் கொடுத்துருக்கேம்மா. வணக்கம் மேம். வணக்கம். நம்ம ஆடி மாசம் சிறப்புகளை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆடி மாசம் வந்துட்டு ஆடி செவ்வாய்க்கு ஒரு ஸ்பெஷல் சொன்னீங்க. ஆடி ஞாயிற்றுக்கிழமைனா ஏன் கூழ் ஊத்துறாங்க அப்படிங்கிறத சொல்லிங்க. ஆடி வெள்ளிக்கிழமை அம்பிகை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. முக்கியமா ஔவையார் விரதத்தை பத்தியும் சொல்லிட்டீங்க. ஆடி மாசம் வர அமாவாசை பத்தி சொல்லுங்க. ஏன்னா நிறைய அமாவாசைகள் வரும். ஆனா ஆடி அமாவாசைகள் பார்த்தா வந்து எல்லா கோவில்களிலையும் வந்து இந்த தர்ப்பணம் கொடுக்கறவங்களும் சரி, நிறைய விஷயங்கள் யாகம் பண்றது, நிறைய விஷயங்கள், அந்த இடமே கூட்டம் நிறைஞ்சு வழியும். அந்த இடத்துல மக்கள் கூட்டம் அந்த நேரத்துல பக்தி மயமா இருக்கும். அந்த ரோடே பக்தி மயமா இருக்கும். சில கோயில்கள் வாசல்ல எல்லாம் குளம் இருக்கும். அந்த இடத்துலதான் பண்ணுவாங்க. அந்த இடத்த தாண்டி வர்றதுக்கே 1 hour 2 hour ஆகும். ஏன் அந்த ஆடி அமாவாசை அவ்வளவு ஸ்பெஷல்? ஆக்சுவலி மாசத்துலேயே வந்து ஆடி மாசம் ரொம்ப விசேஷம். கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருப்பாரு, மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு. அதே மாதிரி அம்பிகைக்கு சொல்லணும்னா மாதங்களில் நான் ஆடி அப்படின்னு தான் சொல்லணும் அம்பிகை. அந்த மாதிரி ஆடி மாசம் அம்பிகைக்கு பெருத்த விசேஷமா. ஆக்சுவலி இந்த ஆடி அமாவாசையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்ரு தர்ப்பணம் செய்யறது அப்படின்றது 6 மாசம் நம்ம பித்ரு தர்ப்பணம் செஞ்சதுக்கான பலனை தந்துருமா. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் இந்த தர்ப்பணம் கொடுக்க மாட்டாங்க பாத்தீங்களா. அதுக்குதான் நாங்கெல்லாம் என்ன சொல்லுவோம், பரிகாரம் அப்படின்னு பித்ரு தோஷம் இருக்கு அப்படின்னா ஒரு ஜாதகத்துல அவங்க கர்ம வினைகளை அனுபவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கம்மா. ஃபேமிலியில தீராத பிரச்சனை, தீராத துயரு, எப்ப பாரு நோய் வாய்ப்படுறது, கையில காசு தங்க மாட்டேங்குது, இப்படி நிறைய விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு ஊழ்வினை கர்ம தோஷம், இல்லைன்னா பித்ரு தோஷம், இல்லைன்னா ஆபிச்சார தோஷம். ஊழ்வினை கர்மம் அவங்க செஞ்ச பாவம். பித்ரு தோஷம்னா பித்ருக்களை சரியானபடி வழிபாடு பண்ணல. இப்போ சில பேர் ஒரு விஷயம் பண்ணுவாங்க, எங்க அப்பா இறந்துட்டாரு அப்படி சொல்லுவாங்க. சொல்லி அந்த வருஷத்துக்கு போயிட்டு பித்ரு பரிகாரம் பண்ணிட்டு வந்துருப்பாங்க. அப்பாவோ பிள்ளையோ யார் இருந்தாங்களோ. அதுக்கப்புறம் பார்த்தா அதை அப்படியே கை விட்டுருவாங்க, பண்ணவே மாட்டாங்க. ஒரு அமாவாசைக்கோ ஒரு மாசம் சில பேர் திதி கொடுப்பாங்க, அப்பயோ இல்ல வருஷ திதி கூட கொடுப்பாங்க. அந்த நட்சத்திரம் நாள் பார்த்து கொடுக்கணும், அப்பயோ கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் பாதிப்பு ஏற்படுமா? கண்டிப்பாம்மா பாதிப்பு ஏற்படும். ஆக்சுவலி என்னன்னா மாசம் அமாவாசையும் போது பித்ருலோகத்துல இருந்து பித்ருக்கள் கீழே வருவாங்களாம்மா. வந்து அவங்கவுங்களோட வம்ச மக்களை பார்க்க வருவாங்களாம். சந்தோஷமா நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க வர்றதாம்மா. நம்ம பிள்ளைங்க வந்து அவங்கள நினைக்கவே நினைக்காம சந்தோஷமா அன்னைக்கு கறி சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா குளிக்காம கொள்ளாம அப்படிலாம் இருக்கும்போது அவங்க வந்து சாபம் கொடுக்க மாட்டாங்கம்மா. ஐயோ நம்ம பிள்ளைங்க நம்மளை மறந்துட்டாங்களேன்னு வருத்தப்பட்டு போறாங்க பார்த்தீங்களாம்மா. அந்த வருத்தம் நம்மளை தாக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா பித்ரு சாபமா வந்து நிற்கும். அந்த பித்ரு சாபம், அவங்களோட மனக்கசப்பு, மனக்கஷ்டம் நம்மளுக்கு வராம இருக்கிறதுக்கு தான் அன்னைக்கு தினம் அவங்களுக்கு வழிபாடு அப்படின்றது வச்சிருக்காங்க. அன்னை தினம் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும், இல்லைன்னா எள்ளும் தண்ணியும் அரைக்கணும், இல்லைன்னா எள்ளு சாதம் ஒரு உருண்டை வைக்கணும், இவ்வளவுதான். பசுமாட்டுக்கு எள்ளு சாதம் கொடுக்கணும், முருங்கைக்கீரை வாங்கி கொடுக்கணும், பச்சரிசியில அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கணும், பச்சரிசியில வந்து எள்ளு கலந்து, பச்சரிசியில வெல்லமும் எள்ளும் கலந்து கொடுக்கறது, இதெல்லாம் வந்து செய்யறது. ஆமா, இதெல்லாம் நம்மளோட கர்மாக்களும் குறையும், அவங்களும் பிரீத்தி ஆவாங்க. ஏன்னம்மா பசுல 33 கோடி தேவர்களும் இருக்காங்க இல்லையா. அதனால அத்துணை பேரோட ஆசீர்வாதமும் நம்மளோட பித்ருக்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகமா. நம்ம இப்ப பெரும்பாலும் மறந்துடுறாங்க. ஏன்னா பித்து தர்ப்பணம் அப்படின்றது காலையில போய் கொடுக்கணும், தூங்கி எந்திரிச்சுக்கிறதே 8 மணி ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்கவுங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து கஷ்டத்துல போகும்போது நம்ம குடும்பத்துக்கு தாங்கும்மா. அப்ப நாங்க இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் இருக்குன்னா என்ன பரிகாரம் சொல்லுவோம்னா, காசி விஸ்வநாதர் ஆலயத்துல போயிட்டு பித்ரு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க அப்படிம்போம். கயால போயிட்டு பித்ரு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க அப்படிம்போம். ஏன்னா ஒரு முறை காசி விஸ்வநாதர் ஆலயத்திலையும் காசிலையும் கயாலையும் பித்ரு தர்ப்பணம் பண்ணா திரும்பி பித்ரு தர்ப்பணம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை.
அந்த பிறப்பு அந்த முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா பித்ருலோகத்துல இருந்து மோட்சம் அடைஞ்சிடுவாங்க. இப்படி விதி. அதே மாதிரி ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்றது மூலியமா, சும்மா ஒரு கோயில்ல போயிட்டு ஒரு லிங்கத்தை, இந்த கோடி லிங்கம் கோயில்ல நிறைய பேர் ஈஸ்வரனை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. கோடி லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுன்றது நிறைய பேர் நீங்க அங்க போனீங்களான்னா கர்நாடகால அவங்கவுங்க பேரு அதெல்லாம் போட்டிருக்கோம், ராசி நட்சத்திரம். அதனோட பலன் என்னன்னா, நம்ம ஒரு லிங்கத்தை சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணது மூலியமா நம்மளோட 21 தலைமுறை பித்ருக்களை நம்ம கரையேற்றிட்டோம் அப்படின்றது அர்த்தம். சிவலிங்க பிரதிஷ்டத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷமான பலன் இருக்கு. அப்ப நம்ம அந்த பித்ரு தர்ப்பணம்ன்றத ப்ரிஃபரன்ஸே நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். கொடுக்காதனால குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வம்சத்துல பித்ரு தர்ப்பணம் தொடர்ந்து கொடுக்கலன்னா புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தைகள் பிறக்கும். பித்ரு சாபம், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குமா. இன்னைக்கெல்லாம் பேசிட்டே இருக்கலாம். வீட்டுல நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, காசு பணம் இருக்காது, குழந்தைங்க வீதமா பார்த்தா நம்மளுக்கு வந்து மனக்கசப்பு தான் இருக்கும். நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க நம்ம பிள்ளைங்க பண்ணும்போது நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம தானே அவங்க பிள்ளைங்க, நம்ம அவங்கள பண்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்கும் அவங்க மனக்கசப்புனால. அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, தர்ப்பணம் அப்படின்றது போய் கொடுங்க. தர்ப்பணம் பண்ண முடியலையா என்ன பண்ணுங்க, வீட்லயே வந்து அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குமா. அதாவது தர்ப்ப புல்லு எடுத்துக்கணுமா, குட்டி குட்டி பீஸா எடுத்துக்கணும். கருப்பு எள்ளு ஜென்ஸ் பண்றாங்கன்னா கருப்பு எள்ளு தண்ணி ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு ஒரு ஸ்பூன் இந்த பஞ்சபத்திரத்தை தண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் தண்ணி வச்சு இந்த பச்சரிசி, கருப்பு எள்ளு, தர்ப்ப புள்ளி உளுண்டு போட்டு இப்படி கையில வச்சுக்கணுமா. ஒரு மந்திரம் இருக்கு. விண்ணில் நிறைந்த ஜோதி விண்ணிறைந்த மேல் நீத்தார் மனம் குளிர வார்க்கும் எல் நீர் ஏற்று மனங்குளிர்வீர் மனங்குளிர்வீர் மனங்குளிர்வீரே மனங்குளிர்வீர் மனங்குளிர்வீர் மனங்குளிர்வீரே. இப்படி கீழே இப்படி ஊத்தணும். இந்த கேப்ல இப்படி ஊத்தணும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ஸ். லேடிஸ் தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்னா அந்த கையில வந்து அந்த தர்ப்பப்புல் மோதிரம் போடக்கூடாது. ஜென்ஸ்னா போட்டுக்கலாம். லேடிஸ் தர்ப்பப்புல் மோதிரம் போடக்கூடாது. இதே மெத்தடு வெள்ளை எல்ல வச்சு கொடுக்கணும். இப்ப இதுல நிறைய பேருக்கு டவுட் வரும், லேடிஸ் எப்படி தர்ப்பணம் கொடுக்கலாம், கொடுக்க கூடாது. ஆமா, இல்ல இப்போ ஒருத்தவங்க வச்சுக்கலாம். இப்ப அம்மா ஒரு தம்பதியினருக்கு 2 பெண் குழந்தைகள் இல்ல 3 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாரிசு கிடையாது. சோ அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். ஏன்னா அந்த கேள்வி மக்களுக்கு டவுட் இருந்துரும். உண்மைமா, எத்தனையோ நாள் எங்க மூதாதையருக்கு நான் தர்ப்பணம் கொடுத்திருக்கேம்மா, நான் தர்ப்பணம் கொடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு வரலாறு இருக்குமா. அதாவது பெண்களும் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு சீதாதேவியினோட கதை ஒண்ணு இருக்கு. தசரதன் இறந்துட்டு அவருக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்ற காலகட்டம் வருது. அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கயாக்கு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, லக்ஷ்மணன், சீதாதேவி 3 பேரும் போறாங்க. அது பால்குனி ஆறு வரைக்கும் போயிடுறாங்க. போயிட்ட பின்னாடி தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்ப லக்ஷ்மணன் கிட்ட ராமர் என்ன சொல்றாரு, லக்ஷ்மணா பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு போயிட்டு தர்ப்பணத்துக்கு தேவையான அத்தனையும் எடுத்துட்டு வா அப்படின்றாரு. லக்ஷ்மணன் போனவன் திரும்பி வரவே இல்லை. ரொம்ப லேட் ஆச்சு. தர்ப்பணத்துக்கான நேரம் நெருங்குது. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என்ன சொல்றாரு, ஐயோ லக்ஷ்மணன் போனது இன்னும் வரலையே, நான் போயிட்டு அவனை கூட்டிட்டு வரேன் சீதா, நீ அது வரைக்கும் இந்த பால்குனி ஆத்தனோட கரையிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சொல்லிட்டு போகும்போது அவங்க வரல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்துமா அந்த பித்ருக்கள் வந்து நேரா வர்றது இல்லை. ஆனா ராமர் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பித்ருக்கள் நேரா வருவாங்களாம். மணல்ல இருந்து, அந்த ஆத்து மணல்ல இருந்து தசரதனோட கை வருது. கை வந்து சீதா தேவி கிட்ட கேக்குது, அம்மா தர்ப்பணம் கொடு, எனக்கு பயங்கரமான பசி, தர்ப்பணம் கொடு அப்படின்னு கேட்கும்போது சீதா தேவிக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. அவ என்ன பண்றா, அங்க இருக்க ஆத்து மணலை சாப்பாடா ஆக்கி, அதாவது சாதமாக்கி ஒரு பிண்டமாக்கி அதை தசரதனோட கையில கொடுக்குறா. கையில கொடுக்கும்போது அதை சாப்பிட்டுட்டு தசரதன் வந்து சந்தோஷமா திருப்தி ஆயிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கை வந்து மணலுக்குள்ள போயிடுது. இதை வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சொன்னா நம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அப்ப அந்த நேரத்துல இவ செய்யறத பார்த்த ஒரு புரோகிதர் போறாரு. அந்த புரோகிதர் கிட்ட சொல்றா, ஐயா நான் வந்து தசரத மன்னனுக்கு என்னோட மாமனாருக்கு நான் தர்ப்பணம் கொடுத்துட்டேன், நீங்க தான் சாட்சி, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வந்தா நீங்க சொல்லுங்க. சரி, அவர் கம்முன்னு இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு ஆலமரம் அதுகிட்ட கேட்கிறாரு. அதுகிட்ட சொல்ற அதுவும் சரி அப்படின்னுது. ஒரு செண்பகப்பூ அதுகிட்ட சொல்ற அதுவும் சரி அப்படின்னுது. அதுக்கப்புறம் பசு, இவங்கெல்லாம் அங்க பக்கத்துல வந்து சாட்சியா நின்னவங்க. பசு கிட்ட சொல்றா நீயும் வந்து சாட்சி சொல்லணும் சரி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பால்குனி நீர், அந்த பால்குனி ஏரி இருக்கு பார்த்தீங்களா, ஆறு, அந்த ஆறு கிட்ட சொல்ற நீயும் சாட்சி சொல்லணும். எல்லாரும் சரி சரி சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வந்து சொல்றாரு, அம்மா இந்த கொண்டு வந்துட்டேன், நீ வந்து தர்ப்பணத்துக்கு ரெடி பண்ணு அப்படிங்கிறாரு. இவ வந்து இல்ல நான் வந்து உங்க அப்பாவுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னும் போது, நீ கொடுத்துட்டாலும்மா அவர் வந்து கடிந்து பேச மாட்டாரு இல்லையா. அவர் என்ன சொல்றாரு, அம்மா சரிம்மா நீ கொடுத்துட்டாலும் எங்க அப்பாவுக்கு தசரதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமர் மேல இருந்த ஆசை இது வரைக்கும் எந்த அப்பாவுக்கும் அந்த மாதிரி ஆசை கிடையாது.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் மேல யசோதைக்கு இருந்த ஒரு காதலும் ஒரு அன்பும் இது வரைக்கும் எந்த தாயும் அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி அன்புன்னா இவங்களதான் எக்ஸாம்பிளா காமிப்பாங்க. யசோதா மையா, அதே மாதிரி தசரதன், இவங்க தான் வந்து அன்புக்கு உதாரணம். பெத்த பசங்களையும் இப்படியும் பார்க்க முடியுமா? அப்ப ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சொல்றாரு, எங்க அப்பாவுக்கு நானும் ரொம்ப ரொம்ப உயிர், அவர் பொறப்பே எனக்காக தான், அதனால என் கையால நான் கொடுக்குறேன். சரின்னு சொல்லிட்டு சீதாதேவி செஞ்சு கொடுத்துடுறா. செஞ்சு கொடுத்து தசரதன் மன்னனை ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கூப்பிடுறாரு, பிண்டம் கொடுக்கறதுக்கு வாங்க அப்படின்னும் போது புரோகிதர், அந்த புரோகிதர் இருக்காரு, பிண்டம் கொடுக்கறதுக்கு வாங்கணும் போது அவர் வந்து கொஞ்ச நேரம் ஆகி வரல. அதுக்கப்புறம் அப்பா அப்படின்னு வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கண்ணில் தண்ணி விடும்போது தசரத மன்னன் வந்து சொல்றாரு, அப்பா உன் மனைவி வந்து எனக்கு பிண்டம் கொடுத்துட்டா என் வயிறு ரொம்பிடுச்சு, ஏன்பா என்னை திருப்பி கூப்பிடுற அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே அவர் வந்து சீதையை பார்க்கறாரு. ஆமா, நான் கொடுத்தது உண்மைதான் அப்படின்னும் போது இவங்க எல்லாரையும் கேளுங்க அப்படின் போது யாருமே வாயை திறந்து பதிலே சொல்லல. எல்லாருமே கவனம் இருக்காங்க. அந்த ஆலமரம் மட்டும் ஆமா சீதாதேவி கொடுத்தா அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஆலமரம் உண்மை சொன்னதுனாலதான் இன்னைக்கும் கயால ஆலமரத்துக்கு கீழே பிண்டம் கொடுப்பாங்க. அத ஒரு கஷ்டமா இருந்தாங்க. இந்த பால்குனி ஆத்துக்கு சீதாதேவி சபிப்பா, நீ பொய் சொன்னதுனால என்னைக்கும் இந்த பூமி உள்ள வரைக்கும் இந்த ஆத்துல தண்ணியே ஓடாது, இன்னைக்கும் பால்குனி ஆத்துல தண்ணி கிடையாது. அதே மாதிரி பசுனோட வாய் நீ பொய் சொன்னதுனால உன்னோட வாயில மகாலட்சுமியான நானும் வாசம் பண்ண மாட்டேன் அப்படின்வா. அதனாலதான் வந்து சாணம் போடுற இடத்துல அதுதான் சுத்தமான இடம், அங்க மகாலட்சுமி வாசம் பண்ண ஆரம்பிப்பா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க புரோகிதர்கள் கிட்ட சொல்லுவா, நீங்க வந்து எவ்வளவு வந்தாலும் உங்களுக்கு போதும்னே இருக்காது, உங்களுக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் விடியாது, எவ்வளவு வந்தாலும் விடியாது அப்படின்பா. அதே மாதிரிதான் இன்னைக்கும் கையால வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு அவங்க சம்பாதிப்பாங்க, அவங்களுக்கு போதுன்றதே இருக்காது, செலவு வந்துட்டே இருக்கும். சரிங்களா? செண்பக பூவை நீ எந்த பூஜைக்கும் உகந்தவளா இருக்க மாட்ட, உன்னை எந்த பூஜைக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க, உன்னோட வாசம் வீணாதான் போகும்பா. அதனாலதான் செண்பக பூவை நிறைய பூஜைக்கு யூஸ் பண்றது. தெரியாதவங்க தான் ஒரு சில சுவாமி பூஜைக்கு யூஸ் பண்ணுவாங்களே தவிர தெரிஞ்சவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப சீதாதேவி கொடுத்ததுனால இப்ப நம்ம கொடுக்கலாம், ஆனா வெள்ளை எல்லை வச்சு கொடுக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்டோரி. கண்டிப்பா. இன்னொரு கொஸ்டினுமே இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து அப்பா இறந்து அப்பாவுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. சின்ன வயசுலயே வந்துட்டு அவங்க பெத்த பசங்க இறந்து போயிருப்பாங்க. அப்பா வந்து அவங்களுக்கு வந்துட்டு திதி கொடுக்கலாம். தாராளமா கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். தாயும் கொடுக்கலாம், தந்தையும் கொடுக்கலாம். ஏன்னா இந்த பெண்களும் வந்து திதி கொடுக்கலாம், இந்த தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்றத சீதாதேவி அன்னைக்கே செஞ்சா. சோ நம்ம தாராளமா செய்யலாம், எந்த தப்பும் இல்லை. இன்னும் கருப்பு எள்ளு வேணாம், இந்த தர்பப்புல் மோதிரம் வேண்டாம், மீதி எல்லாமே செய்யலாம், தப்பு இல்லை. கண்டிப்பா. அமாவாசையில இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. முக்கியமா வந்து பெண்களும் திதி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்கும் கேள்வி இருந்திருக்கும், டெக்னாலஜி படி நம்ம என்னதான் வளர்ந்திருந்தாலும் பெண்களுக்குன்னு சில விஷயங்களை தடை பண்ணுவாங்க. நீங்க இதை பண்ணக்கூடாது, நீங்க வந்துட்டு கொல்லி வைக்க கூடாது, நீங்க வந்து திதி கொடுக்க கூடாது, நீங்க வந்துட்டு இதை பண்ணக்கூடாது, சுடுகாட்டுல இவ்வளவு தூரத்துக்கு தான் வரணும், உள்ள வரக்கூடாது, உள்ள வந்து அரிசி போடக்கூடாது, பையன் தான் இருக்கணும். இப்ப பையனே இல்லை, அப்படிப்பட்டவங்க இடத்துல அந்த இடத்துல பெண்கள் தான் போய் நிற்பாங்க, பெண்கள் தான் எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க. இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருந்திருக்கும். என்ன இருந்தாலும் என்னோட அப்பா என்னோட அம்மா நான் தான் அங்க போய் நிக்கணும். யாரோ பெத்து வளர்ந்த பெரியம்மா பையனா இருக்கலாம், ஒண்ணு வீட்ட பெரியப்பா பையனா இருக்கலாம், மாமா அவங்க போய் நிக்கிறது, நான் நிக்க வேண்டிய இடத்துல அவங்க நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்கு ஒரு விஷயம் போயிட்டே இருக்கும். இந்த காணொளி மூலமா அந்த விஷயம் அவங்களுக்கு தெளிவா இருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம், தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.